ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் தீப்பொறி அமல் பேசுகிறேன். நம்ம வீடியோ எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ. நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பேசணும்னா, இன்றைக்கி எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரெஸ்ட்டு, அதனால் புரோட்டா பண்ணலான்னு பார்த்தோம். வீட்டில் ஹோம்மேட் புரோட்டா, அதாவது எல்லாமே கடையில் வாங்கி தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் நினைக்கி சரி நீ வீட்டில் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அதான் நம்ம கைப்பக்குவத்தில் செஞ்சிடணும். அதுக்கு சிக்கன் நேற்று சிக்கன் வாங்க போயிருந்தோம். உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க நேற்றுள்ள வீடியோவில். இன்றைக்கி அந்த சிக்கனை வச்சு சிக்கன் கிரேவி வித் பரோட்டா. ஃபஸ்ட்டு என்னென்னா, பரோட்டாவுக்கு நாங்கள் பக்கத்தில் டிமார்ட் இருந்துச்சு. டிமார்ட்டில் போய் மாவு வாங்கிட்டு வந்தோம். மைதா மாவு 1 கிலோ. சரியா, 1 கிலோ வாங்கிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு காட்டுற மாதிரி சிக்கனு. அடுத்து காய்கறி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாருக்கும் பாருங்கள் கிரேவிக்குள்ளது. பக்கத்துலேயே மாவு இருந்தால் பிணைஞ்சிட்ருக்காங்க. அவர் தான் மாஸ்டரு. மைதாவை நல்லா பிணைஞ்சி நல்லா பக்குவமாக வரணும். அது ரப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பதத்தில் வர்ற மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியும் சேர்ந்துடக்கூடாது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் மைதா வாங்கிட்டு வந்ததில் என்ன தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றினோன்னா அந்த தண்ணியை வந்து இது பண்ணதுக்காண்டி எங்கிட்ட மைதா இல்லை. அந்த அன்றைக்கி நம்மகிட்ட தான் அடுத்த ஆல்ட்ரேஷன் ஒரு ஐடியா இருக்குமே, லைட்டாக கோதுமை மாவை போட்டாச்சு. கோதுமை மாவை போட்டு ஜம்முன்னு அதோட பக்குவத்துக்கு கொண்டு வர மாதிரி நல்லா பண்ணிங்க. எவ்வளோக்குள்ளே அது பண்ணிதமோ அவ்வளோக்குள்ளே அது நல்லாயிருக்கும். பண்ணிஞ்ச பிறகு அதை உருட்டணும்ல, உருண்டை மாதிரி பிடிச்சி அதை மறுபடியும் அடிக்கணும். அதில் தான் இருக்குது அந்த அடிக்கிற ரீச் அடிக்கணும். அந்த அதில் தான் இருக்குது. எவ்வளோக்குள்ளே எப்படி அடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரும். அந்த அடிச்சுட்டு அதை வந்து சுற்றி நம்ம வந்து எண்ணெய் தடவை அதில் வைக்கணும். சரி, அப்படின்னா அது வந்து காயாது. மெயின் விஷயம் நம்ம அதில் எண்ணெய், அந்த பட்டத்தில் எண்ணெய் கொடுக்கணும்னா அதை வந்து பிடிச்சி வச்சுருக்கிறதுல வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும். சாஃப்டாகவும் அடுத்தது வாடாது. நம்ம இன்றைக்குமே கோதுமை மாவு இது படிப்புற மாதிரி தான் எண்ணெய் போட்டு இது பண்ணி வச்சிட்டா அந்த இது வந்து உருண்டை காயாது. சரி, அந்த பரோட்டாவுக்கு நல்லா இது பண்ணி வீச்சு அடித்து அந்த அப்படி ரப்பர் அந்த சவுமுட்டாயை சுற்றணும், அந்த மாதிரி சுற்றி அதை வச்சு அப்படி வச்சு நம்ம பரோட்டா போடும்போது இந்த நம்ம சைட்லலாம் துண்டு போட்டுருவாங்க. நாங்கள் கவர் மாட்டில் இந்த கவரை அப்படி போட்டு அப்படி எடுத்து அதை வச்சு கை டச்சு அப்படி போட்டு நாங்கள் வந்து இது எங்கிட்ட அந்த ப்ராப்பரான கல் அந்த எல்லாம் கிடையாது. நாங்கள் சப்பாத்தி சுடுறதுக்கு சுட்டாச்சு. சரியா, சுடுறதுக்கு பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ மீடியா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.